ராகு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். என் கான்பிடன்ட் ரொம்ப தூக்கலா இருக்கும். நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம், குருனோட பார்வை இருக்கு. கேது 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல கேது. பாக்கியஸ்தானத்துல இருக்க கேது ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவாரு. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான ஒரு பிராப்தம், வெளிநாட்டுல போய் ஒரு பிசினஸ், ஒரு வேலை, ஒரு படிப்பு அப்படின்னு படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பாக்கும் உங்களுக்கும் பெருசா பாத்தீங்கன்னா நல்ல உறவு அப்படின்றது இருக்காது. அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு கலத்திர குருவா இருக்காரு. கலத்திர குரு தனுசு ராசி அன்பர்கள், நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி கூடவும், நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவரோடவும், உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸோடவும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது வைக்க முடியும். குடும்ப ரீதியே இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க கலத்திர குரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மேல நிறைய இளம் வயசு தனுசு ராசி அன்பர்களுக்கு லவ் வரலாம், ரிலேஷன்ஷிப் வரலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமணம் அப்படின்றது வரலாம். அது ஒரு நல்ல வரனா வரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் அப்படியே பிற்பகுதி வந்துருங்க. பிற்பகுதி நம்ம 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி எப்படி இருக்காரு அப்படின்னா, சனி சேம் அர்த்தாஷ்டம சனி, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அமைதி ஆயிடுவார்.